சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை அதிமுக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டின் முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. அது நீங்கள் ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் ஒன்று எதிர்பார்த்த ஒன்றாக பார்க்குறீங்களா? அந்த கூட்டணி உருவான விதம், அந்த கூட்டணிக்கு பிறகு நீடிக்கக்கூடிய மௌனங்கள், குழப்பங்கள், விளக்க உரை, பொழிவுரை, இல்லை அப்படி சொல்லவில்லை, இப்படித்தான் சொன்னார் என்றெல்லாம் நடக்கக்கூடிய குழப்பத்தை எல்லாம் பார்க்கிற போது நிச்சயமாக இது ஒரு பொருந்தா கூட்டணியாக, தொண்டர்கள் விரும்பா கூட்டணியாக மாறி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். கூட்டணி நடந்ததுக்கு பிறகு இந்த கூட்டணியினுடைய நியாயத்தை, இந்த கூட்டணி உருவானதற்கான காரணத்தை, இந்த கூட்டணி எப்படி வெற்றி கூட்டணியாக அமையப் போகிறது என்பதை தெருவெங்கும் சென்று மக்களிடம் சொல்லுங்கள் என்று அறிவிக்கிற காலத்தை நான் பார்த்திருக்கிறேன். கூட்டணி குறித்து யாரும் பேசாதீர்கள் என்று எடப்பாடி சொல்கிறார். பாஜகவுக்கு புதிதாக வந்திருக்கும் தலைவர் நயினா நாகேந்திரனும் கூட்டணி குறித்து யாரும் பேசாதீங்க அப்படிங்கிறாரு. கூட்டணி குறித்து எதையாவது பேசக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் மருத்துவமனைக்கே போயிட்டாரு. செல்லூர் ராஜு 15 நாள் வரை யாரும் என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் நான் இன்னைக்கு லீவுன்ட்டாரு. என்னை பொறுத்தவரை எத்தனையோ முரண்பட்ட கூட்டணிகள் உருவாகி இருக்கிறது. 2 திராவிட இயக்கத்திற்கும் நான் தான் மாற்று என்று தன்னை முன்வைத்து இருதுருவ அரசியலுக்கு எதிராக களத்துக்கு வந்த கேப்டன் விஜயகாந்த் அனைத்திந்திய அண்ணா திமுகவோடு 2011 ஒரு மிகப்பெரும் இழுபறிக்கு பிறகு அந்த கூட்டணிக்கு சென்றார். அந்த கூட்டணி அமைந்தவுடன் தமிழகம் முழுவதும் இருகட்சி தலைவர் தொண்டர்களும் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள், தலைவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள், பட்டாசுகள் வெடித்தார்கள், கொண்டாடினார்கள். அப்பயே வெற்றி உறுதியான. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு, கூட்டணி உருவானதற்கு பிறகு ஒருவரும் பேச மறுக்கிறார்கள். கூட்டணி உருவான விதமே, இங்கிருந்து திடீரென்று எடப்பாடி புறப்பட்டு டெல்லி போகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு நான் டெல்லியிலே கட்டப்பட்டிருக்கும் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு இரவு 8 மணிக்கு 3 கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவினுடைய வீட்டுக்கு போகிறார்கள். பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு நான் தமிழகத்தினுடைய மக்களின் நெடுநாள் கோரிக்கைகளுக்காக மனு கொடுக்க வந்தேனே தவிர கூட்டணி குறித்து நான் பேசவில்லை என்று சொல்கிறார். ஆனால் இவர் வெளியே அமித்ஷாவினுடைய வாசலை தாண்டிய அடுத்த வினாடியிலேயே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழகத்தில் 2026 அமையும் என்று அமித்ஷா சொல்கிறார். அதற்கு பிறகு தமிழகத்திற்கு வந்ததற்கு பிறகு நான் கூட்டணி பேசவில்லை என்று சொல்கிறார். திடீரென்று அமித்ஷா புறப்பட்டு ஒரு நட்சத்திர விடுதி ஒன்றில் அமர்ந்து கொண்டு அதிமுகவினுடைய தலைமை அழைக்கப்படுகிறது. அவர் அங்கே போய் அருகிலே அமர்கிறார். மொத்தத்தையும் கூட்டணி ஆட்சி தான் என்றெல்லாம் அமித்ஷா அவர்களே பேசிவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு அதிமுகவின் பிரதான தலைமைக்கு வாய்ப்பு கொடுக்காமல் கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். 5 நாட்களுக்கு பிறகு என்னது கூட்டணி ஆட்சியா? இப்படி தமிழகத்தில் இதுவரை திமுகவோ அதிமுகவோ, இன்னும் சொல்ல போனால் அறுதி பெரும்பான்மையை எட்டி பிடிக்காத காலத்தில் கூட திமுக 96 தொகுதிகளை வைத்துக் கொண்டு தனிப்பு ஆட்சியை தான் நடத்தியதை தவிர கூட்டணி ஆட்சிக்கு செல்லவில்லை. அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்பது நடந்தது கிடையாது, மக்கள் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிற போது என்ன புதிதாக இருக்கிறது என்று எல்லோரும் புலம்புகிறார்கள். 5 நாட்களுக்கு பிறகு தன் அமைதியை கலைத்து விட்டு சொல்கிறார், இல்லை இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னார்களே தவிர கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை. அந்த இடம் தான் நீங்க தமிழ்ல பெருசா விளையாடுவீங்க. திரு இபிஎஸ் அவர்கள் கமாவை கொஞ்சம் மாத்தி போடுங்க அப்படிங்கிறார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அந்த இடத்துல ஒரு கமாவை போட்டு ஆட்சி அமைக்கும்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இவர் அமித்ஷா வீட்டினுடைய வாசலை தாண்டி வந்ததற்கு பிறகு கூட்டணி ஆட்சி ஏற்படும் என்று அவர் எக்ஸ்தலத்திலேயே போட்டுட்டாரே. அன்றைக்கு தொடங்கி அதற்கு பிறகு இவரை வைத்துக் கொண்டே கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி ஆட்சி என்று பிரகடனம் செய்ய 2 பேரும் இணைஞ்சு ஆட்சி அமைப்போம் கருணேஷ் அவர்கள். கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த பதம் அழுத்தி சொல்லப்பட்டது. இவர் அடுத்த நாளே மறுத்திருக்கலாமே, அதுக்கு 5 நாள் தேவைப்படாதே. ஏன், என்ன காரணம்? 1 அதான் சொல்லணும். இந்த கூட்டணி என்னை பொறுத்தவரை ஒரு பொருந்தா கூட்டணி, விரும்பா கூட்டணி. தொண்டர்களிடம் பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை கடந்த சில வருடங்களாக 2019க்கு பிறகு 21க்கு தேர்தல் முடிந்த உடனேயே பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோம். அது ஒரு நோட்டா கட்சி, அது ஒரு தொங்கு சதை. நாங்கள் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும்? தமிழ்நாட்டு மக்களிடம் சிறுபான்மை மக்களுடைய நாங்கள் ஆதரவை இழந்ததற்கு காரணம் இந்த கட்சி தான். கூட்டணி விலகியவுடன் நீங்க நல்லா பாருங்க, கூட்டணி வச்ச போது எவனும் பட்டாசு வெடிக்கல. பாஜக கூட்டணி விலகிய போது வீதி எங்கும் அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தார்கள். அப்ப நீங்க தொண்டர்களுக்கு பொருந்தாத கூட்டணியா இல்லையா? தொண்டர்கள் விரும்பாத கூட்டணியா இல்லையா?
அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை தமிழகம் எங்கும் ஓடி ஆடி உழைத்து ஏறத்தாழ பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை உருவாக்கினார். அவர் வளர்ச்சியை உருவாக்கிய போதே திரு திராவிட இயக்கங்களுக்கும் மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் பாஜகவிடம் அவரை நம்பி வந்த இளைஞர்களுக்கு அவர் கொடுத்த போதனை. இப்ப அங்கேயும் விரக்தி, என்னப்பா அது இவரை வேற மாத்திட்டாங்களே. என்னை பொறுத்தவரை பாஜக அண்ணாமலை இருந்திருக்கிறது, எடப்பாடி தன் நம்பகத்தன்மையை மேலும் இழந்திருக்கிறார். இருதரப்பிடம் இணக்கமோ மகிழ்ச்சியோ இந்த கூட்டணி வெல்லும் என்கிற நம்பிக்கையோ கிடையாது. ஏன் நீங்க இப்போ பல கூட்டணி காலகட்டத்தை பார்த்துருக்கிறீங்க, நீங்க அதிகாரப்பூர்வ நாளேட்டில் அறிக்கைகளும் எழுதியிருக்கிறீங்க. ஒரு திமுக எதிர்ப்பு அதுல நாங்கள்லாம் ஒன்று சேரோம் அப்படின்னு கட்டமைக்கிறது அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தானே முக்கியம். நீங்க ரெண்டு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு ஒன்று மட்டுமே ஆட்சியை கையில் கொடுத்து விடும் என்று நீங்கள் நம்பினீங்கன்னா தப்பு. ஏன்னா ஓட்டு போட போறது தொண்டர் மட்டுமல்ல, மக்களும் தான். நீங்கள் திமுக எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு பாஜகவோடு நீங்கள் இணைந்ததற்கான நியாயமான காரணத்தை சொல்லணும்ல. பாஜக கொண்டு வரக்கூடிய மும்மொழி திட்டத்தை அதிமுக எதிர்க்கிறது, வஃபு சட்ட திருத்தத்தை அதிமுக எதிர்க்கிறது. பாஜக கொண்டு வரக்கூடிய தமிழகத்திற்கான பல திட்டங்களை எதிர்க்கும் கட்சியாக அதிமுக இருந்து கொண்டு நான் திமுகவை வீழ்த்துவதற்காகவே ஒன்று சேர்கிறேன், அதற்காக மட்டும் ஒன்று சேர்கிறேன் என்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். மக்கள் கேட்பானே, கல்வி நிதியை கொடுக்க மாட்டீங்க, வறட்சி நிவாரணம் தர மாட்டீங்க, வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டீங்க. தமிழகத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக பார்க்கிறது. தன் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்திற்கு என்ன செஞ்சாங்க? ஆளுநரை கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்த விடாமல் இடையூறு செய்வது, அமலாக்கத்துறை போன்ற சோதனை இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை பயன்படுத்தி பல கட்சிகளையும் பிடித்து வந்து இழுப்பது. பாஜக மீது மக்களுடைய பார்வை என்பது வேறாக இருக்கிறது. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் ராஜதந்திரிப்பா, எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டார். அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க, தான் தலைமையில தான் கூட்டணின்னு அமித்ஷாவே அறிவிச்சிட்டாரு. இப்போ நீங்கள்லாம் கூட அதிமுக ஒன்றிணைன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி எல்லா டிமாண்டையும் அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிச்சிட்டாரு அப்படின்னு புகழ மாட்டாங்க. இல்லை, என்னை பொறுத்தவரை நான் எப்படி கருதுறேன்னா, முதலில் எடப்பாடியை தன் எல்லைக்குள் கொண்டு வருவது என்பது முதல் நோக்கம், கொண்டு வந்தாச்சு. அதற்கு பிறகு இனி எஞ்சி இருக்கக்கூடிய நோக்கங்களை பாஜக அழுத்தம் கொடுத்து நிறைவேற்றும் என்று நான் நம்புகிறேன். இப்போ தேர்தல் ஆணையத்தில் 28ஆம் தேதி ஒரு ஹியரிங் வருது. ஒருவேளை 2026 வரை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைமையாக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருக்கிறார். அது தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டது, அந்த தலைமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், சின்னத்திற்கு கையெழுத்து போடும் உரிமை ஓபிஎஸ்க்கும் உண்டு என்று ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுங்க. அப்ப என்ன செய்வார் எடப்பாடி? நான் என்ன கேட்கிறேன், ஒற்றுமையை நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன், நான் தேர்தல் ஆணையத்து மூலமா சொன்னா அப்படி நடக்க வாய்ப்பு? ஆமாங்க, பாரதிய ஜனதா கட்சி பல சட்டங்களையும் திட்டங்களையுமே நீதிமன்றங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையங்கள் வாயிலாகவும் உங்களை வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ள வைக்கிற வித்தை அவர்களுக்கு தெரியாதா? அவங்க சொல்றாங்க, நாங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிடுவது. நாங்க தலையிட மாட்டோம், தேர்தல் ஆணையம் தலையிடும், நீதிமன்றம் தலையிடும், அமலாக்க பிரிவு தலையிடும். அமலாக்க பிரிவு சோதனை என்று ஒன்று ஈரோட்டில் நடக்கலைன்னு சொன்னா இந்த கூட்டணி இவ்வளவு வேகமா நடந்திருக்குமா? இந்த கூட்டணி இவ்வளவு வேகமாக நடப்பதற்கு என்ன காரணம்? ஒரு கட்சி தன் கூட்டணியை அமைப்பதற்கு முன்பு செயற்குழுவை கூட்டி, பொதுக்குழுவை கூட்டி, குறைந்தபட்சம் மாவட்ட செயலாளர்களை கூட்டியாவது நாம் இதுகாறு வரை பாஜகவோடு எதிர் அரசியல் செய்தோம், நமக்கு வேறு வழி இல்லை, பாஜகவோடு இணக்கமாக சென்றால் தான் சரியா இருக்கும் சொல்லி ஏதோ நியாயங்களை எடுத்து சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல. அதையெல்லாம் எதையுமே செய்யாமல் ஒரே இரவுக்குள் இங்கிருந்து வரவழைக்கப்பட்டு, இதெல்லாம் ரொம்ப பாஜகவினுடைய ஒரு முதல்கட்ட பிரதிநிதிகள் இங்க வந்து பேசணும்ல. அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது எடப்பாடியிடம் வந்து பேசி அதற்கு பிறகு எடப்பாடி கன்வின்ஸ் ஆகி அவர் டெல்லிக்கு போய் பல கட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைந்திருந்தால் அதை ஏற்பதற்கு தொண்டர்கள் முதல்ல தயாராவாங்க, மக்கள் அப்புறம். இங்கே தொண்டர்களும் ஏற்காமல் போனதற்கு காரணம் நம் கட்சியின் தலைமை மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களால உறுதியா சொல்ல முடியுமா அதிமுக தொண்டன் மனநிலையிலிருந்து இது அவங்க விரும்பலன்னு உங்களால அப்படி சொல்ல? நான் விஜயன்ட்ட கேட்கிறேன், எங்கேனும் அதிமுக தொண்டர்களிடம் கொண்டாட்ட மனப்பான்மையை, கொண்டாட்டங்கள் நடந்ததாக உங்கள் தொலைக்காட்சியில் கூட நான் செய்தி பார்த்ததில்லை. நான் இதைத்தான் சொல்றேன். 2011 மிக கடுமையான எதிர்ப்பை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுகவுக்கு எதிராகவும் வைத்தது. இரு திராவிட கட்சிகளையும் சம அளவில் வைத்துத்தான் கேப்டன் விமர்சனம் பண்ணார். ஆனால் இரவுதான் கூட்டணிக்கு வந்தார். ஆனா விடியலெங்கும் அன்றைக்கு இரவே பட்டாசுகள் வெடித்தன, எங்கு பார்த்தாலும் கொண்டாட்டங்கள். அந்த கொண்டாட்டம் இப்பொழுது ஏன் இல்லை? இதைத்தான் சொல்கிறேன். இந்த மௌனம் தான் இது பல மர்மங்களின் பின்னணியில் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்கிறது கட்சி.
இல்லை என்று சொன்னால் அதிமுகவை முடக்கி விடுவோம், சின்னத்தை முடக்கி விடுவோம், வழக்குகள் பாயும் என்று பல நிர்பந்தங்களின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருப்பதாக மக்களும் பேசுகிறார்கள், தொண்டர்களிடம் இந்த பேச்சு இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், 1980 உங்களுக்கு நினைவிருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் கைகலப்பே நடந்தது. ஒரு பிரதம பெண்மணியாக இருந்த இந்திரா காந்தி மதுரையில் வைத்து அடித்து மண்டை விளக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு கொடும் தாக்குதல்களை அடித்துக் கொண்ட திமுகவும் காங்கிரசும் திடீரென்று கூட்டணி வைத்தார்கள். எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கும் 117 திமுகவும் காங்கிரசும் சரிபாதியில் பிரித்துக் கொண்டு அதிமுக தான் பொது எதிரி என்கின்ற முடிவுக்கு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் வெற்றி பெற்றார், 2 பேரும் தொற்று போனார்கள். அதே போல 96 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிற போது காங்கிரசிலும் எதிர்ப்பு, அதிமுகவிலும் எதிர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி கூட்டணி அமைத்தால் சத்தியமூர்த்தி போல நான் கருப்பு கொடி ஏற்றுவேன், அவர் மாற்றப்பட்டு தங்கபால் வந்தார். நான் இதை சொல்வதற்கு காரணம், அன்றைக்கும் பொருந்தாத கூட்டணி. நீங்கள் முதல்ல ஒரு கூட்டணி என்பது 2 தலைவர்கள் கையெழுத்து போடுவதாலோ கைகுலுக்கிக் கொள்வதாலோ உருவாகிவிடாது. அது இயல்பாக அடிமட்டத்திலிருந்து அந்த கருத்து உருவாக வேண்டும். அப்படி உருவாக்கப்படல. இவர்களே எதிர்ப்பை உருவாக்கி விட்டார். நீங்க ஒருமித்த கருத்தையோ பாஜக மீதான இணக்கமான உறவுக்கான கருத்தை இவர்கள் விதைத்தார்களோ இல்லையோ, எதிர்கருத்துகள் மிக கடுமையாக போய் மிக கடுமையா இருந்தது. அண்ணாமலை கொடும்பாவியை அதிமுக எரித்தது, எடப்பாடியின் கொடும்பாவியை பாஜகவினர் எரித்தார்கள். கொடும்பாவி எரிக்கிற அளவுக்கு போனவர்கள் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு சரியான காரணங்களை உருவாக்கி சரியான சூழலை உருவாக்கி இருக்கணும் அல்லவா? அந்த இடம் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது கூட ரொம்ப அந்த வார்த்தையை நுணுக்கமா பார்த்தா அது அதிமுக அவர் விமர்சிக்கிறார். அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறது, அக்யூரேட் டேட்டாவை கொடுத்திருக்கிறேன், அது மண்டலமா பிரிச்சு பாருங்க. அதிமுக இப்பொழுது இருப்பது விஜயன் உண்மையில் பேச போனால் எடப்பாடியின் தலைமையில் இருப்பகின்ற அதிமுக 50% அதிமுக தான். 50% அதிமுக எடப்பாடியின் கையிலே இல்லை. காவிரி கரைக்கு அப்பால் போனால் எடப்பாடியினுடைய தலைமையை மக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் விரும்பவில்லை. அது தேர்தல் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 96 புரட்சி தலைவி அம்மாவே தோற்றதற்கு பிறகு அதிமுகவை மீண்டும் வீரிட்டு எழ வைப்பதற்கு பிரம்மாண்ட மாநாட்டை நெல்லை சீனியில் தான் நடத்தினார். அந்த நெல்லையில 8% ஓட்டு, ராமநாதபுரத்தில் 9% ஓட்டு, அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய முதல் தேர்தல் வெற்றியை முன்மொழிந்த திண்டுக்கல்லில் 11% ஓட்டு. மதுரை, நீங்க மொழிக்கொரு சங்கம் கொண்டு புகழ் படைத்த மூதூர் மதுரை எப்பொழுதும் இரட்டை இலைக்கு பாதுகாப்பான பகுதி. அங்கேயே நீங்கள் பாருங்க 3ஆம் இடம். இல்ல அந்த இடம் தான். நான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் நேர்காணல் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்க தென் மாவட்டத்தில் பாருங்க 2 திராவிட கட்சி டெபாசிட் இலக்குன்றதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன நுணுக்கமான வார்த்தை, அதிமுகவை நாங்க எப்படி பலவீனப்படுத்த போறோம் அப்படின்னு. உண்மை. அதை நீங்க சொல்ற டேட்டாவெல்லாம் பாக்குறப்ப அது நடந்திருக்கு அப்படின்றப்ப இபிஎஸ் அவர்கள் சரி நம்ம பாஜகவை பகச்சிக்க வேண்டாம், இந்த வாக்கை கொண்டு வந்துட்டோம்னா திமுகவை வீழ்த்தலான்னு இதை ஏன் ஒரு ராஜதந்திரமா பார்க்காம நிர்பந்தமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, இது ராஜதந்திரமாக கையாளப்படவில்லை என்பது என் கருத்து. ஒண்ணு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிபாதி அளவுக்கு சரிந்து போயிருக்கிறது. 43% இருந்த கட்சி 20% வந்துருச்சு. ஒரு மண்டல கட்சியாக, ஒரு பகுதி கட்சியாக அது மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2 சமூகங்களின் கட்சி போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அது உண்மையா இல்ல மேலெழுந்த வாரியா வைக்கப்படுற விமர்சனம்? அந்த கூட்டணிங்க ஒரு தலைமை, நான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, நான் ஒரு ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருக்கிறேன். புரட்சி தலைவர் போல, புரட்சி தலைவி அம்மா போல எல்லா மக்களின் சாதி மத மொழி கடந்து அபிமானத்தை பெற்ற தலைவனாக நான் இல்லை. எனக்கென்று ஒரு தனிப்பட்ட சமூக அடையாளம் வந்துவிடக் கூடாது என்று ஒரு தலைமை நினைத்திருந்தால் அந்த கூட்டணிக்கு யாரையெல்லாம் கூட்டு போயிருக்கணும்? ஒருபுறம் தங்கமணி, ஒருபுறம் வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நடுவில் எடப்பாடி. இது எப்படி உணர்த்தப்படும்? மக்கள் என்ன பார்ப்பாங்க? அன்றைக்கு அமித்ஷா அருகில் கூட அமர்த்துவதற்கு நீங்கள் பார்த்திருக்கலாமே. அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. ஒரு ப்ளூராலிட்டி இல்லை. ஆமா, அது தேர்தல் மூலமும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டாவில் தொடங்கி டீப் சவுத் திருநெல்வேலி வரை அதிமுக மிக பெரும் சரிவை சந்தித்திருப்பதற்கு காரணம் ஒரு சமூகத்தின் பிடியில் இந்த கட்சி போய்விட்டது. 2 சமூகங்கள் இணைத்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து கொண்டு பிற சமூகங்களை அழிக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள். அதிமுகவுக்கு வெகு காலமாக வாக்களித்து பழக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே போறாங்க. பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்குளத்தூர் வெளிப்படையா பேசுவேன். தான் ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த சமூகம் நினைத்தால் அருகில் இருக்கக்கூடியவனையும் ஓட்டு போட வைப்பான், தானும் போடுவான். தான் போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டான்னா அவனும் போட மாட்டான், அடுத்தவனையும் போட விடாம தடுப்பான். இதுதான் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி அதிமுகவுக்கு ஏறத்தாழ கடந்த 30 வருடங்களில் மிக பாதுகாப்பாக இருந்தது.
நீங்க அந்த கட்சி அந்த அந்த சமூகம் சார்ந்த தலைவர்களை நீங்கள் புறந்தள்ளுவது என்பது வேறு, அந்த சமூகத்தையே புறந்தள்ளுவது என்பது வேறு. எடப்பாடிக்கு 3 தலைவர்களை திருமதி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவர்களை பிடிக்கவில்லையா, முக்குளத்துறையை பிடிக்கவில்லையா என்கிற விவாதங்கள் வந்து விட்டது. இப்ப உதயகுமார் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை எல்லாம் அந்த மக்கள் தவிர்த்துருவாங்க. நீங்க 2 விஷயம்தான். இவர் மாற்று என்று நீங்கள் யாரை வைக்கிறீங்க? உங்களுக்கு அடிமைச்சேகம் செய்யக்கூடிய ஒருவரையும் உங்களுக்கு போட்டியாக தலைமைப்படத்திற்கு போட்டியிட்ட தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்ஐயும் ஒன்றாக பார்க்க முடியுமா? நீங்கள் அதை சமன்படுத்த முடியாது. இந்த இடத்துல நான் ஒண்ணே தான் சொல்லுவேன், எடப்பாடியின் பின்னால் இருப்பது இப்பொழுது பாதி கட்சி தான். அதிமுகவின் ஒரு பாதி பிரிவு இருக்கிறது. எல்லாரும் சொல்றது ரெட்டலை தாங்க. அதிமுகவுடைய பழக்கமே வந்து தலைமைக்கு கட்டுப்படுவாங்க, ரெட்டலைக்கு கட்டுப்படுவாங்க. அவங்க இப்ப நீங்க சொல்றீங்களா பொதுக்குழுவை கூட்டினாங்களா, செயற்குழுவை கூட்டினாங்க, அதெல்லாம் இல்லை. தலைவர் என்ன சொல்றாரோ தொண்டர்கள் கண்ணை மூடிட்டு அதை கேட்பாங்க. அப்படிதான் அந்த கட்சி பழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த கட்சியினுடைய டிஎன்ஏவை நன்கு அறிந்தவர், அப்படி இருக்காதுன்னு சொல்லல. அது புரட்சி தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு சொல்றது கேட்கிறேன்னா, ஆனா சொல்றது யாருன்றதையும் நான் பார்க்கிறேன். எனக்கு சொல்பவரை எனக்கு பிடித்திருக்கணும், அவரை நான் ரசிக்கணும். கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் வீர திருமகள் என்று அம்மாவை பார்த்தார்கள். தலைவாணி முகம் காட்டு நாங்கள் நகம் நீட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்து மக்களுடைய இதயங்களிலே குடியிருந்தவர் இதயகணி எம்ஜிஆர். அவருக்கு சாதி, மதம், மொழி எல்லாம் அடையாளங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் தவறளித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்கிற பங்கு தொண்டர்களிடம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப அப்படி இல்லை. நீங்க தவறு மேல தவறு செய்றீங்க. அப்படிப்பட்ட பார்வையை துடை தெரிவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலையே. நான் சொல்றது ஒண்ணுதான், பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இரட்டை இலையை நம்பி வேணும்னாலும் கூட்டணிக்கு போயிருக்கலாமே தவிர எடப்பாடியை நம்பி போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 20% இருக்கு, இரட்டை இலை இருக்கு. இன்னொன்று பாஜக என்ன நினைக்கிறது என்று சொன்னால், என்டிஏல 18.5% வந்துருச்சு. அதையும் சொல்றாங்க. அதுல ஆதரிக்கிற அரசியல் விமர்சகர் 20 அது தவறான கணக்கு. அந்த 18.5ல என்டிஏ வாங்கின ஓட்டுல 10% மேல எடப்பாடியின் தலைமையை பிடிக்காமல் வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்ல புரியுது அவங்களுக்கு? என்டிஏ வாங்கின 18.5% வாக்குகளிலே எடப்பாடியின் தலைமைக்காகவே எதிர்த்து காலகாலமா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த மக்கள் அந்த சின்னத்தை கடந்து போனார்கள். அதுதான் என்டிஏக்கு விழுந்த 18.5ல 10% மேல எடப்பாடியின் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது. இப்ப நீங்க திடீர்னு எடப்பாடியின் தலைமையில் என்று போனால் அதைத்தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். எடப்பாடியின் தலைமை என்பது தோல்வியின் பிராண்ட், அது தோல்வியுற்ற தலைமை. ஒன்று அவர் பாஜகவுக்கு எதிராக நீங்க சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள். முனுசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவின் தனிப்பட்ட கருத்துன்னு முத வாரம் தான் சொல்றாங்க. கரெக்ட். இபிஎஸ் அவர்கள் 10 மாசம் ஆகட்டும், தேர்தல் வரட்டும், பாஜக ஒன்னும் சொல்லாதீங்க, பிரச்சனை அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த இடத்துக்கு போறது ஒண்ணு. பாஜகவோட போறாங்க, காம்ப்ரமைஸ்ன்னு உங்க பார்வையில் வந்தாலும். ஆனா ஒருங்கிணைக்க மாட்டோம், இவங்கெல்லாம் வேண்டான்றதுல கராரா இருக்கிறார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருங்கிணைச்சா அந்த 10% வரும் உங்க கணக்குப்படி. ஆனா அது எனக்கு வேண்டாம், பாஜக அலைன்ஸோட நான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாரா? அதுக்கு தான் தவறுகிறேன். என்னை பொறுத்தவரை நான் எடப்பாடி ஒன்றை நினைக்கிறார், வெற்றி பெறுவது என்பது அவருக்கு இலக்காக தெரியவில்லை. கிராமங்களிலே பிள்ளைகள் பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடுவாங்க, ஓடி ஓடி பிடிப்பதற்கு முயற்சிப்பார்கள். 4-5 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை பிடிச்சிப்படும், பிடிச்சிட்டு ஏங்கையில் தான் பட்டாப்பூச்சின்னு துள்ளி குதிக்கும். பிடிக்க முடியாமல் ஏமாந்து போன 3 பேர் திரும்பி இப்படி போவான். அவர்கள் சென்றவுடன் கையை விரித்து பார்க்கும், பட்டாம்பூச்சி உள்ள செத்து போயிருக்கும். அதுபோல எடப்பாடிக்கு நான் என் கையிலே கட்சி என்று அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. உன் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி விட்டால் நீ எந்த கட்சி கூட்டணிக்கும் நீ அலையவும் தேவையில்லை. யார் வற்புறுத்தியும் மிரட்டியும் சமன் அனுப்பி ஓடி சென்று சரணடைய வேண்டிய அவசியமும் இருக்காது. என் வீட்டை நான் ஒற்றுமையாக, நான் 5 அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கேன்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குள்ள சண்டை வந்தா ஒத்த வீட்டுக்காரன் என் சண்டைக்கு வருவான். அந்த சிக்கல் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுபடாத பிளவுட்டு கிடக்கும் அதிமுக முதல்ல ஒன்றுபட வேண்டும். அதுவே காலம் கடந்துருச்சு. ஏன்னா பிளவு பகையாகி பகை வன்மமா மாறிடுச்சு. எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. ஆமாங்க, ஓநாய் ஆடு இவர்கள் ஒன்றுபட்டால் கூட ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி, சின்னம்மா அணி, எடப்பாடி அணி என்று அணிகளாகத்தான் இருப்பார்கள். கட்சிக்குள்ளேயே அப்படி அந்த பகை அப்படியே இருக்குன்றீங்க. அம்மா இருந்த காலத்துல ஒரு குரலில் எல்லோரையும் ஒன்றுபட வைக்கின்ற அந்த ஆளுமை இருந்தது. அம்மாட்ட போய் யாராவது அம்மா இவர் ஜானி அணிமான்னு சொன்னவனை நீக்கிடுவாங்க கட்சி விட்டு. நானே கட்சியை ஒன்றுபடுத்தியதுக்கு பிறகு நீ என்ன ஜானி அணி, ஜெயலலிதா அணி என்று பிரிவிலேஜ் எடுக்க பாக்குற அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பு தலைமையாக எடப்பாடி இல்லை. அவர் 13 தேர்தல் தொகுதிகளிலே அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி, அதுல நீயா நானா என்று 1-2 இருந்திருக்கிறார்களே தவிர 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்ட வரலாறு கிடையாது. 7 தொகுதிகளிலே கட்டுத்தொகை இழந்த வரலாறும் கிடையாது. 3 முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டிகளே ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு ஓட்டு பெறுகிற அவலம் இல்லை. 31 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி
விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே வெறும் 5000 கவுன்சிலர் ஓட்டுங்க. 2ஆம் இடத்துல பாஜக 50,000 ஓட்டு, வெற்றி பெற்ற காங்கிரஸ் 91,000. நான் இப்படி தோற்று போன ஒரு தலைமையை பாஜக என்னதான் தூக்கி வைத்து கொண்டாடினாலும், எத்தனை பல்லக்கு வைத்து தூக்கினாலும் அது வெற்றியை கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் அது காலம் எதிர்காலத்தில் திரு விஜய் சொன்னது மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா என்று கூட களம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க. இப்ப குருமூர்த்தி அவர்கள் கூட வெளிப்படையாகவே சொல்றாங்க. சில பாஜகவை ஆதரிப்பவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இபிஎஸ்னுடைய முதல் சாய்ஸ் வந்து விஜயா தான் இருந்தது. ஆமா ஆமா, அது அமையாம போயிடுச்சு. பாஜக இனி பாஜகவை விட்டுறக்கூடாதுன்னு போனதா சொல்றாங்களே, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாஜகவுக்கு அதிமுகவை விட்ட வழி இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு இன்னொரு சாய்ஸ் இருந்தது, உண்மைதான். எனக்கு தெரிய திரு விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால், அவர் எடப்பாடி என்ன நினைச்சார்னா, விஜய்க்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்தால் அது விளைச்சல்ல நட்டம், பாஜகவோடு கூட்டணி வைத்தால் விதைநெல்லுக்கே நட்டம்னு நினைச்சாரு. ஆனால் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை, உறுதியை எது குலைத்தது என்பதுதான் கேள்வி. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் விஜய், அது எங்க சிக்கல்? ஒருவேளை விஜய் அதிகமா டிமாண்ட் வச்சுட்டாரா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, எனக்கு நான் அந்த அளவுக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததா சென்றதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க கூடும் என்பதை கணித்து பாஜக சுதாரித்துக் கொண்டு விட்டது. அதுதான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. அதிமுக தாவேகா வந்துடக்கூடாதுன்றதுக்காக அமித்ஷா இல்ல, அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட அவசரம் இருக்கிறது அல்லவா, அதற்காக நடத்தப்பட்ட அமலாக்க பிரிவு சோதனைகள். அந்த அமலாக்க பிரிவு சோதனைக்கு கிமுங்கிற மாதிரி அந்த சோதனைக்கு முன்பு எடப்பாடியின் பேச்சை பாருங்க, அந்த சோதனை நடந்ததற்கு பிறகு எடப்பாடியினுடைய பேச்சை பாருங்க. அமித்ஷா அம்பேத்கர் குறித்து விமர்சனம் செய்தாரு, இது பத்தி உங்கள் கருத்து என்ன? அதான் ஜெயக்குமார் சொல்லிட்டார்ல. ஆக ஒரு தலைவனாக எங்குமே அவர் வந்து பாஜகவை விமர்சிப்பதற்கு இயலாமல் கடந்து போய்கிட்டே இருந்தார். அப்பவே அவருடைய நழுவல் தொடங்கிருச்சு. அதற்கு பிறகு அவங்க பார்த்தாங்க இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு அவரை டெல்லிக்கு வரவழைத்து காரியத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா சொல்றீங்க, ஒரு நெருக்கடி, நிர்பந்தம், சோதனைகள், அரசியல்வாதிகள்னா இந்த சோதனைகள்லாம் கடந்து தான் அவங்க அரசியல்ல பயணிக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு அவர் வந்து ட்வீட்டில் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அவருடைய வலை பக்கத்துல வந்து கூட்டணி ஆட்சி, அதுவும் அவங்க திரும்ப திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்றதான் போடுறாங்க. கோயம்புத்தூர்ல வந்து பேசுறாரு, திரும்ப செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்றாரு. ஆனா இப்ப அவரு மறுக்கிறார், அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு. தம்பிதுரை கூட்டணி ஆட்சியை கிடையாதுன்னு ஒரு தடாலடியா எதிர்த்து விளையாடுறாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி ஆட்சிக்கு அவர் அப்படி சொல்லவில்லை என்பதை விட எடப்பாடி இப்படி சொல்லணும், ஒருபோதும் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொல்லணும்ல. ஒரு தலைமை அப்படி சொல்லணும்ல. அவர் சொன்னது எதுவாக இருக்கட்டும், அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொன்னாரா அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னாரா என்பதெல்லாம் விட்டுருங்களேன், அந்த விளக்கம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லுங்கள், அதிமுக யாருக்கும் அடிபணிந்து கூட்டணியை மந்திரி சபை அமைப்பதற்கு ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லலாம் அல்லவா? அப்படி இன்னும் கிளியரான சொல்லலையே. அவர் சொன்னதற்கு ஒரு விளக்க உரையும் பொலிவுரையும் சொல்கிறாரே தவிர இவருடைய நிலைப்பாட்டை உறுதி செய்கின்ற விதத்தில் கூட்டணி ஆட்சி என்பது எக்காலத்திலும் அதிமுக ஏற்காது என்று சொல்லலாமே. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பாஜகவும் சரி அதிமுகவும் நாங்க அந்த நேரத்துல முடிவு பண்ணுவோம், வேற யாரும் இதை பத்தி நம்பகத்தன்மை இல்லை, ஒருவரை ஒருவர் நம்பவில்லை. அதுபோல ஒருவேளை சின்னங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வழக்குகளை எல்லாம் முடித்துக்கொண்டு திடீரென்று எடப்பாடி இந்த கூட்டணி இல்லை, முறிந்து விட்டது என்று சொல்லி மாற்று முயற்சிக்கு எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதே. அவருடைய வரலாறு அதைத்தானே சொல்கிறது. எடப்பாடியின் அரசியல் ஜாதகம் அதுதானே. உரியவர்களிடம் காரியத்தை முடித்து விட்டால் தனக்கு நல்லது செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது என்பது எடப்பாடியினுடைய அரசியல் வரலாறு. அமித்ஷாவே வந்து மெனக்கட்டு இந்த கூட்டணி எல்லாம் இறுதி செஞ்சுட்டு போயிருக்கிறார். பிரதமருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வலப்பக்கத்தில் அழைத்து கொண்டு போய் பிரதான இயக்கம் என்று இவரை அமர வைத்தார்கள் அல்லவா. மோடியின் வலப்பக்கத்தில் அமர்ந்து விட்டு வெளியே வந்து 3வது முறையாக மோடி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று டெல்லியில சொன்னாரா இல்லையா? இது அப்படியே எடுத்து பாருங்க. இப்போவாது அவர் அங்கிருந்து இங்க வந்தார், இவர் இங்கிருந்து அங்கே சென்றார் அல்லவா, சென்று விட்டு மறுத்தார் அல்லவா. அதனால இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை கூட என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு தான் நாம் திரு வைகோ அவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் அதை சொல்றாரு, எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்களும் அப்படி யூகிக்கிறீங்க? நான் அப்படித்தான் யூகிக்கிறேன். இப்ப இவர் வந்து இப்ப திருமாவளவன் இருக்காரு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னா இல்லைங்க அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டிருக்கிற காலத்தில் அந்த கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று பிரகடனம் செய்த இயக்கம் திமுக. ஒரு நம்பகமான கூட்டாளி. 10 நாடாளுமன்ற தொகுதிகளை இன்றைக்கு 10% தான் காங்கிரஸுடைய ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்கக்கூடிய கட்சி திமுக.
அப்படி தனக்கு மிக நெருக்கடியான அரசியல் காலகட்டத்தில் தன் துணையாக நின்ற காங்கிரஸ் திமுகவை எந்த காலத்திலும் காங்கிரஸ் கைவிட்டு விடாது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதே போல விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா அவர்களை பொறுத்தவரை ஒரு சித்தாந்தத்தின் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் பாஜக இருக்கிற பக்கம் நாங்கள் போக முடியாது. இந்த கூட்டணி எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. இன்னைக்கு 4 MP இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, 2 MP இருக்காங்க, நாங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கோம்னு அவங்க சொல்லலாம். அதே போல தான் இடதுசாரிகளும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிலையாக இருப்பார்கள் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். ஆனால் எடப்பாடியின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க சொல்லுங்க, பாமக அங்கே இருக்கும் அல்லது அங்கே வரும் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அவங்க இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை. தேமுதிக அங்கேதான் இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அவங்களும் திமுகவையும் பாராட்டுறாங்க, மோடி அவர்களையும் தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு தான் சில பேர் பட்டாசு வாங்குவான். ஆமா, புரிதங்களுக்கு ஆதாயம் கருதி. அதுபோல இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு கடைசி அந்த தேர்தல் கூட்டணிகள் முடிகின்ற கடைசி நேரத்தில் முடிவு செய்யக்கூடிய கட்சிகள் தான் இங்கே இருக்கிறார். ஸோ ஆப்ஷனை ஓபன் பண்ணியே வச்சுப்பாங்க. அப்படி இருக்கிற போது இங்கே சித்தாந்த நம்பிக்கையும் இல்லாமல், ஒரு ஸ்டார் கரிஸ்மாட்டிக் நட்சத்திர அந்தஸ்தும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பது தன் இயல்புக்கு மாறான ஒரு இக்கட்டில் சிக்கி தவிப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்க ஒண்ணுதான், நீங்க கூட்டணி வைக்கிறது தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த கூட்டணி ஒரு நியாயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியை மக்களும் ஏற்க வேண்டும், தொண்டனும் ஏற்க வேண்டும். முதல்ல தொண்டை ஏற்கணும், அவன் தான் வேலை செய்யணும். நீ அவனை போய் இந்த பிஜேபியால தான் தோத்தோம், இவன் தொங்கு சதை, நான் ராயபுரத்தில் ராஜா மாதிரி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், அவங்க 40ன்னு ஓடும்போது நான் 1ன்னு ஓடணும், இந்த கட்சியால தான் சனியும் தொலைஞ்சது. கூட்டணி முறிகிற போது அதிமுகவினுடைய ஐடி விங் போட்ட பதிவு என்ன தெரியுமா? சென்று வாருங்கள், வந்து விடாதீர்கள், பாய், டோன்ட் கம் அகைன். ரொம்ப கடுமையான பாத்தீங்களா? நீங்க அரசியல்ல ஒரு எப்பவுமே அரசியலில் ஒரு சின்ன பகுதியாவது ஒதுக்கி வைக்க வேண்டும். இல்ல, நான் அந்த இடத்துல பகவத்கீதையில கண்ணன் சொன்னதான் நான் சொல்லுவேன். பகவத்கீதையில முதல் உபதேசமே என்ன சொன்னா? இன்றைக்கு எதிரி என்று அதிகமாக வெறுத்து விடாதே, அவன் நாளைக்கு நண்பன் ஆகலாம். இன்றைக்கு நண்பர் என்று அதிகமாக நம்பி விடாதே, இவன் நாளைக்கு எதிரியாக மாறலாம். சரியான உபதேசம், அது அரசியலுக்கு மிக பொருத்தமான உபதேசம். அதே போல அதிமுக என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டா, பாஜகவோடு கூட்டணி அவ்வளவு பெரிய பகை வர வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் பார்த்தா எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போய் இந்த தேர்தலுக்கு நிலைப்பாட்ட சொன்னா பரவாயில்ல, 26 கூட்டணி இல்லை, 29 கூட்டணி எப்போதும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இதுதாங்க தப்பு. நீங்கள் இப்படி அதிமுக தொண்டர்களை தயாரிப்பு செய்து வன்மத்தை விதைத்து கொடும்பாவி அறிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணாம நீனா போய் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்து சொன்னா அந்த தொண்டர்கள் எப்படி ஏற்பார்கள்? இப்ப நீங்க அதிகாரப்பூர்வ நாளேட்டிலேயே பணியாற்றி இருக்கிறீர்கள். உங்கள் அறிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம அரசியலை நுணுக்கமா பார்க்குறப்ப தொண்டர்களை தயார் செய்யறது, மக்களுக்கான நியாயப்படுத்துறது தான் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்றப்ப, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 1 வருஷம் இருக்கு, இந்த காயெல்லாம் ஆடுறதுக்காக தான் நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டோம், ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, இப்போ பாருங்க காங்கிரஸும் திமுகவும் எப்படி அடிச்சுக்கிச்சு, கூடா நட்புலாம் அவங்க வச்சாங்கல்ல, அது மாதிரி தான் நாங்களும் வச்சோன்ற விளக்கத்தை ஏத்துக்கலையா நீங்க? கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர்கள் சொன்னார் 2009 பிற்பகுதியில். 2016 அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கும் அந்த கூட்டணியை தொடர்வதற்கும் கலைஞர் தயாரிப்புகளை முன்கூட்டியே செய்து விட்டார். மெல்ல கீழிருந்து ஆரம்பிக்கிறது, இருதரப்பும் இணைந்து போராட்டங்களை நடத்துவது, இருதரப்பும் இணைந்து ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை கண்டிப்பது, இப்படிப்பட்ட ஒரு இணக்க அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா, நீங்க எப்பவுமே ஒரு டோஸ் தடுப்பு மருந்தாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றணுமே தவிர ஒரே லெவல் ஏற்றினா அது உடலை பாதிக்கும், உயிரை பறிக்கும். அதுபோல இவர்கள் செய்தது எதிர்ப்பு அரசியலை இவ்வளவு உக்கரமாக செய்தது மதிப்பு தவறு, ஏற்பு அரசியலை இவ்வளவு வேகமா இரவுக்குள் மர்மமாக முடித்ததும் தவறு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணியை தக்க வைத்திருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு, பட்டியலின மக்களுடைய ஆதரவு, கட்சியை பொது தளத்தில் கொண்டு போறாங்களே தவிர சமூக அடையாளங்கள் இல்லாமல் கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எடப்பாடியின் தலைமை தொடருமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நான் இப்ப சொல்றேன், ஏறத்தாழ 80 to 100 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் எடப்பாடியின் தலைமை ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்படும். அதனை பாஜக வவுச் பண்ணாமல் மக்கள் ஏற்க மாட்டாங்க. அந்த இடத்துல திரு நயினார் நாகேந்திரன் அதுதான் பாஜக அப்படி நினைக்குது. என்ன நினைக்குதுன்னா, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு வெகுகால திட்டம் இந்த முக்குளத்து சமூகம், அந்த சவுத்து பாஜக பக்கம் எடுக்கணும்னு இருக்காங்க. அதனாலதான் நீங்க அவங்க குறி வச்சதே 2 தான், ஒன்னு டெல்டா, சரி, ஒன்னு மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், இன்னொன்று தென் மாவட்டங்கள். அதனாலதான் நீங்க தலைமையை பாருங்க மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நயினார் கொடுத்து, தமிழிசை கொடுத்து, அப்புறம் இங்கிட்ட அண்ணாமலை கொடுத்து, இப்ப மறுபடியும் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்து, திருநாவுக்கரசுக்கு முன்னாடி கொடுத்து, நோக்கமே அனைத்திந்திய, அதுவும் குறிப்பா அம்மாவின் மறைவுக்கு பிறகு தென் மாவட்டங்களை தன்வசப்படுத்துவது என்ற திட்டம் பாஜகவிடம் வெகுகாலமாக இருக்கிறது. அதுக்காக நயினாரை போட்டு அதிமுக முக்குளத்துறை கைவிட்டு விட்டது, எடப்பாடி கைவிட்டு விட்டார், நாங்கள் கைவிடவில்லை. பாருங்க, தலைமையே நாங்க அண்ணாமலை எடுத்து விட்டு
எந்த கொங்கு மண்டல தலைவரால் முக்குளத்தினுடைய அரசியல் பறிபோடுதோ அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருவருடைய தலைமையை பிடுங்கி தென் மாவட்டத்தை சார்ந்த ஒருவருக்கு தலைமை பதவி தந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்த்துதலை பாஜக திட்டமிட்டு செய்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இதுகாலம் ஒரு பேக்கப்பா இருந்த ஒரு சமூகத்தின் வாக்குகளை நம்ம வாங்கிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நீண்ட கால திட்டம். எனக்கு தெரிய கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி செய்ததெல்லாம் சோசியல் இன்ஜினியரிங் தான். நான் பார்த்த வகையில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைவர்களை பிரதானப்படுத்தினார்கள். ஆளுமை நிறைந்த தலைவர்களை என்னை பொறுத்தவரை ஒரு சமூகத்தின் தலைவராக மாற்றினார்கள். பொன்னார்னா என்ன சமூகத்துக்கு, ஓபிஎஸ்னா அதனால ராமநாதபுரத்துக்கு போய் சொன்னாங்க, டிடிவினா என்ன சமூகத்துக்கு அதனால நீங்க தேனிக்கு போவாங்க, தேவநாத யாதவ்னா நீங்க இங்க வந்து நில்லுங்க. ஆக என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு முதலியாருக்குன்னா திரு ஏசி சண்முகம் ஒவ்வொரு நீங்க மதமாக கூப்பிட்டா வரமாட்டேற, உன்னை ஜாதியாக நான் கட்டமைக்கிறேன் என்கின்ற பல. நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு உக்கிரமான படையெடுப்பை ஏன் தமிழ்நாட்டை நோக்கி நடத்துகிறது என்று புரியவில்லை. எதையுமே அதன் இலகுவாக அதன் போக்கிலேயே உருவாக்கினால் அது நல்லா இருக்கும். ஒரு அரசியலை வற்புறுத்தி கனிய வைத்தால் அது விஷமா மாறும். இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு நிர்பந்தம் இருக்கு, தொண்டர்கள் ஏத்துக்கலன்னா இதெல்லாம் எப்படி போகும்னு தெரியல. இடங்கள் அப்படின்றப்ப நீங்க சொன்ன இடத்த தான் வராங்க. திரு அண்ணாமலையும் கோடிட்டு காண்பிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணிக்கு பாஜக வருதுன்னு சொல்ல, அவர் என்டிஏ கூட்டணிக்கு யார் வேணாலும் வாங்க, எங்க கதவு திறந்திருக்கு, மோடி தலைமையை நாங்கள் பலப்படுத்தணும் அப்படின்றப்ப இந்த 21-18 24 தேர்தல் அந்த முடிவை வச்சுதான் பாஜக இடங்களை கேட்க வாய்ப்பு இருக்கா? அதை கொடுப்பாரா இபிஎஸ்? ஏன்னா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கராரா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த முறை எப்படி இல்லை? எனக்கு அப்படி தோணலைங்க. அப்படி எடப்பாடி மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பமாகத்தான் அதை பார்க்கிறேன். அவரை பொறுத்தவரை தனக்கான சுயநலம், தன் மீதான அழுத்தங்கள் இவற்றிற்காக பணிந்து போவதும், அதற்காக எதையும் என்னை பொறுத்தவரை கட்சியை காவு கொடுத்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுயநல தலைவராகத்தான் அவரை பார்க்கிறேன். அவர் இந்த கட்சியை காப்பாற்றி இருந்தால் 10 தேர்தல்களில் இந்த கட்சி தோற்றிருக்காது. தன் சகாக்களை சரிப்படுத்திக் கொண்டாலே 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரு வெற்றி பெற்றிருக்க முடியும். 96 அம்மா உட்பட தோற்றாங்க. ஆனால் விழுந்த வேகத்தில் பாஜகவோடு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி 30 இடங்களில் வென்று எழுந்துட்டாங்க. 2001 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதுபோல நீங்கள் 21 விழுந்திருந்தா கூட 24 எழுந்திருக்கணும். மொத்தத்தையும் இழந்து விட்டீங்க. இது ஒரு தோல்வி கூட்டணி. இன்னும் தொண்டர்களை தோல்விக்கு பழக்குகிறார். தோல்வி பெரிதில்லைங்கிறார். அவர் கூட இருக்கக்கூடிய செம்மொழி சொல்றாருங்க, கம்யூனிஸ்ட் தோக்கல, அவங்கெல்லாம் கட்சி நடத்தல, காங்கிரஸ் தோத்துக்கிட்டே இருக்கல, கட்சி நடத்தல. அதிமுகவை கம்யூனிஸ்டோடும் காங்கிரஸோடும் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு தன் உடனுப்பவர்களை தயார்படுத்தி வைத்து விட்டார். தோல்வி பெரிதல்ல, கட்சியை தன் கையில் வைத்திருந்தால் தனக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் உறுதியாக நம்புகிறேன், 2 திராவிட இயக்கங்களிலே ஒன்றை எதிர்த்து அழிக்க பார்க்கிறது, இன்னொன்றை ஆதரித்து ஒழிக்க பார்க்கிறது. இது திராவிட சித்தாந்தத்தின் மீது பாஜக தொடுத்திருக்கும் ஒரு போராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிதான். அதற்கு பக்க ஆயுதங்களாக முப்படை தாக்குதல்களாக வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு என்றெல்லாம் பல பிரிவுகளை பயன்படுத்த இந்திய ராணுவத்தை தவிர அனைத்தையும் பாஜக பயன்படுத்துகிறது. அவசரம். எப்படியாவது இன்னும் சொல்ல போனால் அந்த அவசரத்தில் கஷ்டப்பட்டு அண்ணாமலை உருவாக்கின அந்த ஒரு கட்டடத்தை பேஸ்மெண்ட் வரையும் போட்டு அப்படி உயர்த்தி கொண்டு வர்றது அவங்களே அதை இடிச்சிட்டாங்க. பாஜக கொஞ்சம் வளர்ச்சி பெற்றது, இப்பொழுது பழைய நிலைக்கு அது திரும்பி விட்டது. இப்போ உங்கள் அவதானிப்புன்றது என்ன? இப்போ நிறைவா பார்க்குற என்னுடைய கேள்வின்றது, இப்போ 26 கிட்டத்தட்ட நமக்கு தெரிவது ஒருவேளை 4 முனை போட்டி. ஏன்னா அதுக்கு முன்பு 5 முனை போட்டின்னாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று நாம் தமிழர் தனிச்சு, விஜய் என்ன செய்ய போறான்னு தெரியல. கிட்டத்தட்ட 4 முனை போட்டினா எப்படி களம் யாருக்கு சாதகமா இருக்கும்? என்னால யூகிக்க முடியாத ஒரு நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் பாஜகவினுடைய அந்த உக்கரத்தை பார்க்கிற போது சீமான கூட உள்ள கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எடப்பாடி இவ்வளவு எதிர்த்து பேசின ஒரு மாறி பேசினாரு படிந்தான்னு சொன்னால், இத்தனை தேர்தல்களை தொடர்ந்து தோத்துட்டோம், சரி போவோம் அப்படின்ற முடிவுக்கு ஒரு வேலை சீமான் வரலாம். அவருடைய கருத்துக்களிலே பல மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். பாஜகவுக்கு போறதுக்கான கருத்தை ஒரே நாள்ல மாத்தினா தான் தப்பு. ஒவ்வொன்றா மாத்துவோம். பாஜகவுக்கு எது பிடிக்கும்? பெரியாரை எதிர்த்தால் பிடிக்கும், எதிர்ப்போம். செய்ததா இல்லையா? சங்கி என்பதை சக நண்பர் என்று சொன்னாரா இல்லையா? ஒவ்வொரு அடியாக சீமானுடைய சமீபத்திய அரசியல் நகர்வுகள் பாஜகவுக்கு இணக்கமான அரசியலை கொண்டு செல்வது போலவே தெரிகிறது. ஓகேப்பா, அப்போ கிட்டத்தட்ட உங்க யூகம் சரினா மும்முனை போட்டியா வர்றது, சீமானை உள்ளே கொண்டு வருவதற்கும் வழி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை கூட இந்த கூட்டணியில் கொண்டு வருவதற்கு பாஜக ஆசைப்படும். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை திமுக வீழ்த்தப்பட வேண்டும். ஆமா, வெளிப்படையா நயினார் நாகேந்திரன் சொல்றேன், பாத்தீங்களா இல்லையா? அவர் கொள்கை எதிரி என்று மாநாட்டில் பிரகடனம் செய்ததற்கு பிறகு கூட அவர் என்னைய திட்டினாலும் பரவாயில்லைங்க, அவர் என்கிட்ட வரணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில் தான் பாஜக இருக்கிறது. அதற்கும் முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்கள் இப்படி முயற்சிக்கிற போது
ஊரே கூடி ஒருவனை எதிர்க்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பலமானவன் ஊரா ஒருவனா? கிட்டத்தட்ட இது வந்து மோடி அவர்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம். நான் கேட்கிறேன், நான் விஜயன் உங்ககிட்ட கேட்கிறேன், ஊரே கூடி ஒருவரை எதிர்க்கிறது, பலமானவன் ஒருவனா ஊரா? இந்த ஒருவன் தான் என்று மாறிவிடும் அல்லவா? என்னை பொறுத்தவரை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு இந்த 5 வருடத்தில் மிக பெரும் கடுமையான அழுத்தங்களையும் மாற்றாந்தை மனப்பான்மையோடு திமுக ஆட்சிக்கு மிக கடுமையான நெருக்கடியை பாஜக கொடுத்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதே 4 வருடம் எடப்பாடி ஆட்சி நடத்துகிற பொழுது எங்கே போனது இடி, எங்கே போனது வருமான வரித்துறை? ஆக நீங்க பாத்தீங்கன்னா 4 வருடங்கள் அதிமுகவை தவறெடுக்க வைத்து நகலெடுத்து வைத்துக் கொண்டு விட்டார்கள் கூட்டணிக்கு வர வைப்பதற்காக. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு ஒரு ஆளுநரை கொண்டு அழுத்தம், அமலாக்க பிரிவை கொண்டு அழுத்தம், நிதி கேட்டால் கொடுக்க மறுப்பது, இன்றைக்கு கல்வி மாணவர்கள் கூட பாதிக்கப்படுகிறார்களே. இதையெல்லாம் மக்கள் வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. ஊரே கூடி ஒருவனை எதிர்த்தால், ஒருவனாக நிற்கக்கூடியவனை ஆதரிக்க வேண்டும் என்று ஊரே முடிவு செய்து விட்டால், உலகமே முடிவு செய்து விட்டால், மாநிலமே முடிவு செய்து விட்டால், என்னை பொறுத்தவரை இங்கே நடக்கக்கூடிய இந்த முஸ்தீபுகள் வேகம், அழுத்தம், அதற்காக நடத்தக்கூடிய அந்த ஒரு வெறித்தனம், இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அபிமானத்தை மக்களிடம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புண்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய மதிப்பீடுகளை உங்கள் பார்வையில முன் வச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி மருதாளராஜ். மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.